நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான பரிசுத்தம் வரும்போது, நிறைவான ஜெபம் வரும்போது, நிறைவான விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது, குறைவான அந்த குறைவுகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம அதுக்காக ஒரு பெரிய பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தில் இருக்கிற அத்தனை சத்தியங்களும் நமக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் முதல்ல கர்த்தர் அந்த உரிமையை கொடுப்பாரு. அதனால அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால இன்றைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராவது ஒருத்தர் நீங்க அடிமைத்தனத்துல சிக்கி இருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். அதற்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, முதல்ல அந்த சர்க்கிளை விட்டு நீ வெளியே வா. அந்த இடம் நஷ்டமானாலும் பரவாயில்ல, அது தோல்வியானாலும் பரவாயில்ல, அதுல அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, அதுல எவ்வளவு இழப்புகளை நீ சந்திச்சாலும் பரவாயில்ல, அதுல எடுக்க வேண்டிய அந்த டிசைடு, அதுல எடுக்க வேண்டிய அந்த முடிவை காலதாமதமாய் அல்ல, யோசித்து அல்ல, பயத்தோடு அல்ல, தைரியமா நீங்க எடுத்து வைங்க. உங்களை கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தைரியமா எடுத்து வைங்க, தைரியமா எடுத்து வைங்க. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.